மின் கட்டண உயர்வு, கட்டட வரி உயர்வு ஆகியவற்றை திரும்பப் பெறாவிட்டால் வணிகர்களை ஒன்று திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட வர்த்தக கழகத்தின் 50ஆம் ஆண்டு சங்க பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் பேசிய அவர், ஆன்லைன் வர்த்தகத்தால் 10 கோடி வணிகர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சரே கூறியுள்ளதாகவும், விரைவில் பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்படும் என தெரிவித்தார். கட்டிட வரி உயர்வு ஏற்கனவே உயர்த்திய வரியை ஜீரணிக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்க வேளையில் மீண்டும் 6%, 12% உயர்வை ஏற்க முடியாது. அதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அமைச்சர் PS கோயல் அவர்கள், வர்த்தகத்துறை அமைச்சர், இந்த ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக 10 கோடி வணிகர்கள் காணாமல் போய்விடுவார்கள் என்பதை அதிர்ச்சி தகவலை தந்திருக்கிறார்கள். ஆகவே விரைவில் பாரத பிரதமர் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். ஒரு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை தர வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்த இருக்கிறோம். அங்கு பிரதமரை சந்தித்தவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இது மாநில வாரியாக அனைத்து வணிக சங்க நிர்வாகிகளும் அந்தந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களை சந்தித்து முறையிட இருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நாங்கள் விரைவாக சந்திக்க இருக்கிறோம். சந்திக்கின்ற பொழுது இது போன்ற சட்ட விதிகளை கட்டாயமாக திரும்ப பெற்றுக் கொண்டு வரி விகிதம் எந்தெந்த மாவட்டத்திற்கு என்ன என்பதை உறுதியோடு தெரிவித்துவிட வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.